இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரோ எனக்கு வில் ஜாக்ஸும் ஆடணும், கேமரூன் கிரீனும் ஆடணும், டாப்லியும் ஆடணும், ஃபேப் டூ பிளஸியும் ஆடணும், மேக்ஸ்வெலும் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ கேள்விகள் அப்படிங்கிறது வரும். ஒரு டீமில் எப்படிங்க 6 பேரை ஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாலும் ஆக்சுவலாக ஃபேன்ஸ் கேட்கறதுலையும் ஒரு நியாயம் இருக்குது. பவர்ஃபுல்லான பிளேயர்ஸை ஆட வச்சா தானே வின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அது எப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குல்ல, அது உண்மையாலுமே ஒரு ஜெம்மான ஒரு ரூலுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆர்சிபி பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் 3 பேரை மட்டும் நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ ஃபேப் டூ பிளஸி மேக்ஸ்வெல்ல கன்சிஸ்டண்டாக வச்சுக்கணும். அது போக ஒரு பவுலர் ஃபெர்குசன் வச்சுக்கலாம். இந்த 3 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கு ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனையே விடுங்க. ஸோ டாப் 3 டாப் 4லேயே ஒரு 180+ அடிச்சிட்டாங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல நீங்கள் இம்பாக்ட் பிளேயராக ஒரு டாப்லியோ இல்லை அல்சாரி ஜோசப்பையோ எக்ஸ்ட்ரா கொண்டு வரலாம். இதுவே செகண்ட் ஹாஃப் பேட்டிங் அப்படின்னா ஒரு வில் ஜாக்ஸோ இல்லை கேமரூன் கிரீனோ தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இம்பாக்ட் பிளேயரை வச்சு எவ்வளோ பேரை வேணாலும் இப்படி ரொட்டேட் பண்ணி ஆட வைக்கலாம். ஆர்சிபி பண்ணுறாங்களான்னு பார்ப்போம்.